வணக்கம் பக்தர்கள் அனைவருக்கும். இன்று நம் இதயங்களில் குடியிருக்கும் ஜகத் ரக்ஷகன், காதல் உலகின் அரசன் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது அதிசயக் கதைகளின் பாதையில் ஒரு அருமையான ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறோம். கண்ணன் கூறுவார், எங்கேயும் நான் இருக்கிறேன், அன்பு இருக்கும் இடம் என் இருப்பிடம். அருளால் நிரம்பிய இந்த கதையை அமைதியோடு கேட்கலாம் வாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா. தர்மம் குறைந்து அதிர்ஷ்ட வீரர்களுக்கு துன்பம் அதிகரித்த காலம். அசுரர்களின் அட்டூழியம் தாங்க முடியாமல் தேவர்கள் பேரருளாளன் நாராயணர் அடியிலே வேண்டிக் கொள்கிறார்கள். பிரபோ, நீங்களே பூமியை காப்பாற்ற வேண்டும். அப்போது திருவாய் வடிவம் பெற்றது ஒரு புன்னகை. இந்த முறை நான் கிருஷ்ணா எனப் பிறந்து உலகை காப்பாற்றுவேன். அப்படி தீர்மானிக்கப்பட்ட சமயம், மதுரையில் வசுதேவர் தேவகியர் அவர்களுக்கு அருளப்போகும் பரம்பொருள் கண்ணன். தேவகிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் கொலை செய்தான். அவனுக்கு பயம், 8வது குழந்தைதான் இறுதியில் அவனை அழிப்பான் என்ற கணிப்பு. ஆனால் அக்குழந்தையே திருவுருவம். இருள் சூழ்ந்த நள்ளிரவு, சிறையில் சங்கிலிகள் உடைந்து கதவுகள்தானே திறந்து, கடவுள் வழி செய்து வசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணரை கைகளில் ஏந்தி கோகுலத்துக்கு பயணம். யமுனை 6 பெருக்கு. ஆனால் கண்ணன் பாதம் தட்ட அந்த நீர் பிரிந்து வழி அளித்தது. யசோதா தாயின் மடியில் அழுகையுடன் சிரித்து வந்த நம் கண்ணன், அந்த தருணமே உலகிற்கு இனிய வாழ்வு பிறந்த நாள். கண்ணன் அசட்டுத்தனத்துக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் ஒன்றிணைந்த சின்ன சக்கரவர். வெண்ணெய் கியாள்ள என் பிள்ளை தவழும் வில்லங்கமான் பசுகளுடன் விளையாடும் கோபாலன். யசோதையின் கண்களில் ஒளி. பூதனா விஷம் தர வந்தாலும் அவளை அன்பால் உயிரிழக்கச் செய்தான். சகடாசுரன் ரதத்தில் வந்தாலும் சிறு காலால் அடித்து அசுரனை அழித்தான். யசோதைக்கு கண்ணனின் வாய்க்குள் ஆண்டம் முழுதும் தெரிந்தது. அவள் அதிர்ந்து, என் பையனா அல்லது பரமாத்மாவா? கண்ணன் சிரிப்பு, அதுதான் பதில். யமுனை நதியில் காளியன் பாம்பு விஷம் விட்டதால் கிராம மக்கள் துயரத்தில். என்னை நம்புங்கள் என்ற கண்ணன் அந்த நாகத்தின் தலையில் அழகிய நடனமாடி முதுகை நசுக்கி பாபத்திலிருந்து விடுவித்தான். மழையை தந்து கோபுரம் ஏறும் பெருமை விரும்பிய இந்திரனுக்கு கிருஷ்ணன் பாடம் புகட்டினார். அவனது கோபத்தில் மழை பெருக உலகம் ஆபத்து. அப்போது ஒரு கை விரலில் கோவர்தன மலை தூக்கி 7 நாட்கள் காப்பாற்றினார். இந்திரன் தலைகுனிந்தான். நீயே பரம்பொருள். கம்சன் திட்டம் கதி அடைந்தது. கண்ணன் பாலராமன் மதுரையை அடைந்து மல்லர் விளையாட்டில் அசுரர்களை வீழ்த்தி அரண்மனையில் கம்சனை தாக்கி ஒரு சொட்டாகப் போட்டார். அதிர்ஷ்டத்துக்கு இதுதான் விதி. கண்ணன், பாண்டவர்களின் நட்பு, ஆதரவு, அறிவு, குருக்ஷேத்திர பொழுது, அர்ஜுனன் மனம் பலவீனம். அப்போது கண்ணன் சொன்னதுதான் பகவத்கீதை. உன் கடமை செய், பலனை நான் கவனிக்கிறேன். தர்மம் எப்போதும் வெல்லும். அது கண்ணனின் அருள். திரௌபதியின் அழுகையில் உலகம் முழுதும் பார்த்து நின்றபோது அவள் ஓர் அழைப்பு மட்டும், கோவிந்தா. அதை கேட்டு கண்ணன் அவள் மதிப்பை அங்கங்கே பாவாடை போல அனந்தமாக காத்தார். கண்ணன் நம்பியவரை தவற விடாதவன். அவதாரத்துக்கு வரம்புண்டு. காலம் முடிந்தது. கண்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பும் தர்மமும் கலியுகத்திற்கும் வழிகாட்டும். வில்லின் அம்பால் அவன் திருவுருவம் வைகுண்டத்துக்கு உயர்ந்தது. ஆனால் அவன் பெயர், அவன் பாட்டு, அவன் அருள் இன்றும் நம் உள்ளத்தில். கண்ணன் சொல்லும், அன்பான மனது இருந்தால் அதுதான் என் கோவில். நாம் செய்ய வேண்டியது உண்மை பேசுதல், அன்பு கொடுத்தல், தர்மம் பின்பற்றுதல், பக்தியில் நிலைத்திருத்தல். கண்ணன் நம்மோடு, நாம் கண்ணனோடு.